வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடியது மகளிர் உரிமை தொகை 2300 திடீர் அறிவிப்பு, புதிய மாற்றம். உடனே பாருங்கள். அதிரடியாக அறிவித்த மு.க.ஸ்டாலின் என்ன அறிவித்தார் என்று பார்க்கலாம். அனைவருக்குமே பணம் கிடைக்க வேண்டும் என்று ஒரு குரல் ஒலித்து கொண்டே இருக்கிறது. பாம்பரைய மக்களுக்கும் வேலைவாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று அரசு தரப்பிலிருந்து தெரிவித்தாலும் ஒரு அரசு தரப்பிலிருந்து எந்த ஒரு பதிலும் வரவில்லை. அதை பற்றி நாம் முழுமையாக பார்க்கும் தருணம் இன்னும் மிக விரைவில் வரப்போகிறது. ஆனால் இப்பொழுது மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது தகுதி வாய்ந்தவர்களுக்கு மட்டும் 1000 ரூபாய் அப்படிங்கிற மாரி கொடுக்குறாங்க. அதை அனைவரும் பயன்பெறும் வகையில் 2500 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் இப்பொழுது திடீர் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதை நாம் முழுமையாக பார்க்கலாம். அதற்கு முன்பு நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இதுபோன்ற அரசு அறிவிக்கக்கூடிய திடீர் அறிவிப்புகளை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சு கொள்ளலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது மகளிர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் திட்டத்தின் கீழ் வருவார்களா? நீங்கள் ஆல்ரெடி பணம் வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. பணம் நீங்கள் இன்னும் வாங்கலை, இப்போ தான் புதுசாக வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் 1000 ரூபாய் பணத்துக்கு பதிலாக 2300 ரூபா பணத்துக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இப்போ எலெக்ஷன் டைம் வர்றதுனால எலெக்ஷனை ஒட்டி நிறைய விதமான அறிவிப்புகளை நீங்கள் பார்க்கலாம். எம்ப்ளாய்மெண்ட்டில் ஆஃபர்ஸ் அப்டேட் பண்ணுவாங்க. இது போன்ற மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற சார்பில் மகளிர்களுக்கு பணம் கொடுப்பாங்க. மாணவர் உரிமை தொகை அப்படின்னு மாணவர்களுக்கு அறிவிப்பு கொடுப்பாங்க. இது போன்ற பணம் புழக்காட்டம் அதிகமாக இருக்கும் நாட்கள் நெருங்கிவிட்டது. ஆகையால் மகளிர் உரிமை தொகை யாரெல்லாம் வாங்கலை அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. தெரியப்படுத்துகிறப்ப உங்களுடைய மாவட்டம், உங்களுடைய வட்டம் தெரியணும். இது தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் எங்கே இருக்குது, நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்னா அந்த ஃபார்மை வாங்கலாம். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே எல்லா இடத்துலையுமே இந்த ஃபார்ம் கொடுக்குறாங்க. ஃபார்ம் கிடைக்கிது, அவங்ககிட்டே விண்ணப்பிச்சுக்கலாம். ஆன்லைன்லேயே போகக்குள்ளே என்னென்ன சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, 2 ஃபோட்டோ, ஆதாரில் லிங்காக இருக்க மொபைல் எடுத்துகிட்டு போகணும். மொபைல் நம்பர் ஆல்ரெடி ஆதாரில் ஒரு மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கும்ல, அந்த மொபைலை எடுத்துக்கிட்டு போகணும். ஏன்னா அதுக்கு ஓடிபி வருது, அந்த ஓடிபி போட்டு சப்மிட் பண்ணணும். அதுக்கு மொத்தம் ஒரு 2-3 ஓடிபி வருது அந்த ஆதாருக்கு. அதில் மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துடும். இதெல்லாம் பதிவு பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு பணம் கிடைக்கும். இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். என்னென்னா ஆதாரு, ரேஷன் கார்டு, ஃபோட்டோ, ஆதாரில் லிங்க் பண்ண மொபைல் நம்பரு, பேங்க் பாஸ்புக்கோட ஜெராக்ஸு, இது 5மே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா? எடுத்துகிட்டு போகிறப்போ ஒரு செட்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போயிருங்க. ஜெராக்ஸ் கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் ஒரு செட்டு ஜெராக்ஸ் உங்கள் கையில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் விண்ணப்பிக்க தயாராகிடலாம். நீங்கள் என்ன மாவட்டம், என்ன தாலுக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்டில் பண்ணுங்கள். எங்கே இதுக்குண்டான இது கொடுக்குறாங்க உங்கள் மாவட்டத்திலேயே அப்படிங்கிற அப்டேட்டை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்கள் போய் ஸ்ட்ரெயிட்டாக அங்கேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ மகளிர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக விண்ணப்பிக்கிறவங்களுக்கு 2300 ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்கிறதாகவும், இன்னொரு பிளான் அது நிறைய பேர்த்துக்கு சங்கடமாயிரும். ஒட்டுக்கா கொடுத்தா எல்லாத்துக்கும் 1000 ரூபாய் கொடுங்க, இல்லையா எல்லாத்துக்குமே 2300 ரூபாய் கொடுங்க அப்படிங்கிற மாரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது. இது எது உங்களுக்கு பரவாயில்ல அப்படிங்கிறத மக்களுக்கிட்டே மக்களுடைய கருத்துக்களை இடம் கொடுக்குறோம். 2300 ரூபாய் கொடுத்தா பரவாயில்லையா, கொடுக்க முடியுமா? ஒன்று இல்லை 1000 ரூபாய் கொடுத்தாலே போதும், எல்லாத்துக்கும் கொடுங்க அப்படிங்கிறது 2. உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும், எது நம்ம உங்கள் மனசில் என்ன படுது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க, நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். இது போன்ற அரசு அறிவிக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே வேணும் அப்படின்னு
நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உடனடியாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.